தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் ராமநாதபுரத்தில் நகர்மன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூட்டம் துவங்கிய சில நிமிடங்களிலேயே முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தில் நகர்மன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். கூட்டம் துவங்கிய சில நிமிடங்களிலேயே முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய பேருந்து நிலைய கடை ஏலத்தில் முறைகேடு நடந்ததாக கவுன்சிலர்கள் குரல் எழுப்பியதால் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கூட்டம் பாதியிலேயே முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. நகராட்சி பேருந்து நிலைய கடை ஏலத்தில் திமுக முறையீடு செய்ததாக கூறி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நகராட்சி ராமநாதபுரத்தில் நகரமன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூட்டம் துவங்கிய சில நிமிடங்களிலேயே முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரகு. நகர்மன்ற கூட்டம் கூடிய சில நிமிடங்களிலேயே முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய பேருந்து நிலைய கடை ஏலத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலைய கடைகள் அண்மையில் ஏலம் விடப்பட்டது. அந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ராமநாதபுரத்தில் இன்று நடைபெற்ற ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்களுக்கு குரல் எழுப்பியதால் அதற்கு பதிலாக திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டம் துவங்கிய சிறிது நேரத்திலேயே கூட்டம் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதில் திமுக கவுன்சிலர் உள்ளிட்டோர் சிலர் நகர்மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பும் செய்தனர். ராமநாதபுரம் நகராட்சி சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள 98 கடைகளுக்கான ஏலம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்தது. இந்த ஏலத்தில் பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் டெண்டர் விண்ணப்பங்கள் பெறாமல் திமுகவினரிடம் மட்டும் ரகசியமாக டெண்டர் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவர்களுக்கே கடைகள் ஒதுக்கீடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டம் இன்று நகர்மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக கவுன்சிலர் குமார் என்பவர் என்ன அடிப்படையில் புதிய பேருந்து நிலையத்தில் கடைகள் ஏலம் விடப்பட்டது, எந்த அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு நகர்மன்ற தலைவர் பதில் சொல்வதற்குள் திமுக கவுன்சிலர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அவரை பேச விடாமல் தகராறில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு கேள்வி கேட்ட கவுன்சிலர் குமாரை திமுக கவுன்சிலர் சூழ்ந்து கொண்டு பேச விடாமல் தடுத்து தகராறில் ஈடுபட்டனர். அதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. தகராறு நடந்து கொண்டிருந்த போதே தேசிய கீதம் இசைக்கப்பட்டு உடனடியாக கூட்டத்தை முடித்துவிட்டனர். முன்னதாக இதே நகர்மன்ற கூட்டத்தில் திமுக உறுப்பினர் ஐயனார் என்பவர் இருந்து நகராட்சி பேருந்து நிலைய கடைகள் ஏலம் விடப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளது, எவ்வளவோ கூறியும் முறைகேட்டை தடுக்கவில்லை, தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, இந்த நகராட்சி பேருந்து நிலைய ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் கடைகள் ஒதுக்கீடு விவகாரத்தில் திமுகவினர் முறைகேடு செய்திருப்பதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் இன்று நடைபெற்ற நகராட்சி கூட்டத்திலும் அந்த பிரச்சனை எதிரொலித்தது. இதனால் நகர்மன்ற கூட்டத்தை ஒரு சில வினாடிகளிலேயே முடித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதன் காரணமாக கூட்டம் சில நிமிடங்களிலேயே முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரகு.